வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு வேளை டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் சிலபஸ் மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கும் சரி, பிசிக்கும் சரி, சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற ஐடியா இல்லை, மாடிஃபை பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். நீங்கள் படிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜான்வரியில் 99% வந்து பிசிக்கான நோட்டிஃபிகேஷனும், மார்ச் இல்லை ஏப்ரலில் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். சரிங்களா? இந்த ஆல்ரெடி இப்போ நடந்துகிட்ருக்க எஸ்ஐ எக்ஸாமோட கேஸ் வந்து இன்னும் முடியலை. சரிங்களா? ஒரு முடிவுக்கு வரல. இருந்தாலும் அவங்க வந்துட்டு ட்ரைனிங்க்கான மெமராண்டம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து ஜான் 20க்கு மேலே ட்ரைனிங் வரதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. ஸோ அவங்க ட்ரைனிங் அனுப்பிச்சாங்கன்னா அடுத்து கன்ஃபார்ம் எஸ்ஐ எக்ஸாம் தான். அதுக்கு முன்னாடி மே மாதம் ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக பிசி எக்ஸாம் வந்து ஜானில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? நீங்கள் சிலபஸ் மாறும் அப்படின்லாம் பயந்துட்டுருக்க வேணாம். நீங்கள் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. போலீஸ் தான் என் கனவு, காக்கி சட்டை தான் என் கனவு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதையெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஆல்ரெடி எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க. 99% ஜான்வரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது பிசி எக்ஸாமாக தான் இருக்கும். சரிங்களா? 99% பிசி எக்ஸாமாக தான் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் இருக்குது, நான் படிச்சிடுவேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிட்டு இருக்காதீங்க. இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் படித்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம சிலபஸில் எங்கேருந்து கேள்வி கேட்பான்னு யாருக்குமே தெரியாது. இதில் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களால் எல்லா புக்கையும் கிளியர் பண்ண முடியாது. 8th 9th 10th இந்த 3 புக்கை தெளிவாக படிங்க. 6th 7th ஓரளவுக்கு படிங்க, போதும். சரிங்களா? இது வந்து பிசிக்கு, எஸ்ஐக்கு கண்டிப்பாக 12th வரைக்குமே நீங்கள் ஓவராலாக பார்த்துட்ருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.